ஒரு ஸ்டோன் வருதுங்கும் போதே அவங்க பயப்படுறாங்க. அப்படி வந்ததுன்னா சர்ஜரி தான் ஒரே சொல்யூஷனா, இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கா? இன்னொரு காமனான விஷயம் இப்போ வந்து இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது? ஸோ இந்த ப்ரோட்டீன் பொருள் நிறைய எடுக்கும் போது வாட்டர் இன்டேக் இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ அந்தளவுக்கு குடிக்கலை அப்படின்னா அது கிட்னிக்கு லோடாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் போகும்போது பெண் குழந்தைங்களுக்கு டில் த லேடிஸ் ஓவரால் ஆல்மோஸ்ட் 65-70 இயர்ஸ் இருக்கு, தே டோன்ட் கோ ஃபார் யூரினரி, த பிளாடர் கெட்ஸ் பல்ஜ்டு. அந்த பல்ஜினால வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் இட்? சிறு குழந்தைங்க பெட்டில் யூரின் போகிறது நார்மல். பட் 25-30 ஏஜில் இருக்கிறவங்களும் பெட் வெட் பண்ணுறாங்களே, அது ஏன்? அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியரான பேஷண்ட்டுக்கு டோனர் கிடைக்கிற சிரமமாக இருக்குது. கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல் வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இந்த இஷ்யூ ஏன் எடுக்கலை இது வரைக்கும்? தண்ணி குடிக்கிறதுல நல்லா சாப்பிட்றோம், நிறைய சாலிட்ஸ் போகுது, ஆனால் ஃப்ளூயிட்ஸ் கம்மியாக இருக்குது. உள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்படுது. நம்மளுடைய சிறுநீரகம்லாம் வந்து என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து 100 கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு அளவுக்கு நமக்கு ஹெல்த் கான்ஷியஸ்லாம் வர்றதுக்குங்கிற ஒரு டைம் இருக்குது. ஆனால் சின்ன பசங்களெல்லாம் ஓடிட்டு வருவாங்க, மூச்சு வாங்குவாங்க, தண்ணி மட்டும் குடிக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து எப்படிடா அவங்க வாய்க்குள்ளே தண்ணியை ஊற்றுறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு பிரச்சனைனாலுமே அதுக்கு ஒரு முக்கியமான சொல்யூஷனாக இல்லை ஒரு முக்கியமான மெடிசனாக சொல்லக்கூடியது வந்து வாட்டர். அண்ட் அந்த வாட்டர் நம்ம நல்லா குடித்து நல்லா திருப்தியாக வந்து யூரினேஷன் நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஹெல்த் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சிறுநீரக ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு அதை வந்து நமக்கு கொடுக்கறதுக்காக we have டாக்டர் வெங்கட் சுப்ரமணியம், Asian Institute of Nephrology and Urology லேருந்து robotic surgeon and senior urologist. Welcome sir. ஸோ மக்கள் சார்பாக ஒரு சில காமன் கொஷின்ஸ் எங்களுக்கு வந்து டவுட் இருக்கிறது, ஹைலி இதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் உங்ககிட்ட கேட்குறோம். அதுக்கப்புறம் வில் ஓப்பன் இட் ஃபார் த ஃப்ளோர்ஸ் பிகாஸ் அவங்ககிட்டயும் வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது. சார் இஸ் ஆல்சோ ரெடி, லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். சார் முதல்ல வந்து என்னென்னா ஒரு சில மித்து இருக்குல்ல, இப்போ நமக்கு வந்து சோஷியல் மீடியாவில் இப்படி பண்ணாலே இதை பண்ணாதீங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இதை பண்ணுங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இப்போ நமக்கு பாடிக்கு வந்து கால்சியம் முக்கியம், போன்ஸுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அந்த கல் வந்துடுமே அப்படின்னு வந்து பயப்படுறாங்க. ஸோ அதனால கால்சியம் ரிச் ஃபுட்ஸை சம்டைம்ஸ் அவாய்டும் பண்ணுறாங்க. ஸோ இது எது உண்மை, இது எது பேலன்ஸ்டாக வச்சுக்கணுமா, என்ன இதுக்கான சொல்யூஷன்? ஷூர். ஸோ நம்ம உடம்புக்கு வந்து கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம போன்ஸ் ஹெல்த்துக்கெல்லாம். டயட்ரி கால்சியம்னால நம்மளுக்கு பிரச்சனை வரதில்லை. இன்ஃபேக்ட் த கான்வர்ஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். நம்மளுக்கு கால்சியம் குறைபாடு இருந்தால் அதில் தான் ஸ்டோன்ஸ் உருவாகுது ஆக்சுவலாக பார்த்தோம்னா. ஏன்னா டயட்ரி கால்சியம் ஆக்சிலேட்ன்ற இதோட கம்பைன் ஆகும்போது அந்த கால்சியம் ஆக்சிலேட் நம்மளுக்கு யூரினில் ப்ரிசிபிரேட் ஆகாமல் பார்த்துக்குது. ஸோ டயட்ரி கால்சியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் என்னோட ஸ்டோன் பேஷண்ட்ஸ் கூட பால் குடிக்காதீங்கன்னு சொல்கிறதே கிடையாது. ப்ராப்ளி ஒரு கிளாஸ் அந்த லெவலுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவோம், ஏன்னா அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஃபார்மிங் டெண்டன்சி இருக்கிறதுனால. ஸோ ஜென்ரல் பாப்புலேஷன் கால்சியம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் எங்கே பிரச்சனை வருதுன்னா இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ அதையும் அவங்க சேர்த்து எடுக்கும் போது அதனால் ஸ்டோன்ஸ் உருவாகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப போன் டெஃபிஷியன்சி இருக்க அவங்களுக்கு மட்டும் ஒரு எலும்பு டாக்டரோ அவங்க பரிந்துரை பேரில் எடுக்கும் போது ஓகே. பட் டயட்ரி கால்சியம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. ஸோ நீங்களே அந்த வேர்ட் யூஸ் பண்ணதுனால நான் கேட்குறேன். ஜென்ரலி இப்போ இருக்க காலகட்டத்தில் அதுவும் இன்னும் போக போகலாம் இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எதுனாலும் ஒரு பில் ஒன்று கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெர் ஆர் சோ மெனி சப்ளிமெண்ட்ஸ் இந்த மார்க்கெட். ப்ராபப்ளி அது ஒரு சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை அது எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஏன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறோனாலே நமக்கு ஃபர்ஸ்ட் வர பயம் என்னன்னா கிட்னிக்கு ஏதாவது ஆயிடுமோ, ஏதாவது நமக்கு வந்து பிரச்சனை வந்துருமோங்கிறது தான் பயம் அதிகம் மெடிசன்ஸ் எடுக்கிறதுனாலே. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறதுங்கிறது ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ் தானா? ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம முன்னோர்கள்லாம் அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்ததுனால எக்ஸசைஸுக்கு தேவைப்படாமல் இருந்தது. நம்ம அது இல்லாமல் இப்போ எக்ஸசைஸ்க்கு வந்துட்டோம். நம்ம டயட்டில் இல்லாதது நம்ம இப்போ நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து அதை சப்ளிமெண்ட் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டோம். அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம்தான். பட் இன்னைக்கு இருக்கிற டயட் டெஃபிஷியன்சிக்கு சில சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பட் நம்ம என்ன எடுக்கிறோம், அதோட காம்போசிஷன் என்னன்றது ரொம்ப தெரிஞ்சு எடுக்கணும். உதாரணத்துக்கு as a urologist கிட்ட காமனாக வர கொஸ்டின், இந்த எக்ஸசைஸ் போகிறவங்களாம் இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கலாமா, இந்த வே சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கலாமான்றது ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் 1 கிராம் நம்ம உடம்பு எடையோட அளவுக்கு 1 கிராம் per kgன்றது ப்ரோட்டீன் அளவு தேவை. ஸோ அவங்க டயட்ரி ப்ரோட்டீனை அனலைஸ் பண்ணி
அதில் வேண்டிய டயட்ரி ப்ரோட்டீன் இல்லை, வெஜிடேரியன்ஸாக இருந்தால் ஓரளவுக்கு தான் நம்ம பன்னீரோ இல்லை சாப்பிட முடியும். ஸோ அந்த டயட்ரி ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கும்போது அது சப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாம். இல்லை எக்ஸஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, பாடி பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற ரிக்வயர்மெண்ட்ஸ் படி கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு சயின்ஸ் பிஹைண்ட் இட்டை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது கரெக்டான ஃபார்முலேஷனாக, அதில் கம்போசிஷன் என்ன என்றது பார்க்கணும். அது வேண்டிய அளவு தண்ணி குடிக்கணும். ஸோ இந்த ப்ரோட்டீன் பொருள் நிறைய எடுக்கும்போது வாட்டர் இன்டேக் இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ அந்தளவுக்கு குடிக்கலை அப்படின்னா அது கிட்னிக்கு லோடாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் போகும்போது கிட்னி ப்ராப்ளம் வரலாம், ஸ்டோன்ஸ் வரலாம், ஈவன் கிட்னி ஃபெயிலியர் கூட வரலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் பார்க்கும்போது ஓகே கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கொஞ்சம் பெருமை சேர்த்தீங்க. ஸோ அது வந்து நல்லா இருந்தது அந்த காம்ப்ளிமெண்ட். பட் எனக்கு கொஸ்டின் என்னென்னா 2 லிட்டர்ஸ் கண்டிப்பாக குடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. பட் அதை தாண்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாட்டர் இன்டேக் லெவல் வேறியா, எஸ்பெஷலி மென் அண்ட் விமனுக்கு வேறியா, ஜென்ரலைஸ் பண்ணி நம்ம நீங்கள் டெய்லி 3 லிட்டர் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஓகேவா? அது நீங்கள் எனக்கு நான் அப்படி சொல்கிறதே இல்லை ஆனந்தி. சி the practical hack that I give to people is உங்களோட சிறுநீரோட கலரை அப்சர்வ் பண்ணுங்க. நம்மளுக்கு நார்மல் சிறுநீர் கலர்ன்றது வைக்கோல், அந்த அளவுக்கு ஒரு மைல்ட் எல்லோன்றது நார்மல் கலர். நம்ம தண்ணி நல்லா குடிச்சோம்னா குடிக்கிற தண்ணி கலருக்கு ஒயிட்டாக யூரின் வரும். அந்த அளவுக்கு ஒயிட்டாக யூரின் வருதுன்னா யூ ஆர் வெல் ஹைட்ரேட்டட். ஸோ தண்ணி குடிக்கிறதோட சாராம்சம் என்னன்னா பாடி நீட்ஸ் டு பி வெல் ஹைட்ரேட்டட். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு நம்பர் சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரு வெயிலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேர்வை மூலமாக நிறைய வாட்டர் லாஸ் இருக்கணும் போது அவங்களோட வாட்டர் ரெக்யர்மெண்ட் வில் பி மோர், ரைட்? நம்ம ஏசியில் ஒர்க் பண்ணுற டெஸ்க் ஜாப் பண்ணுறவங்களுக்கு அந்த வாட்டர் ரெக்யர்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ யோர் யூரின் கலர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் ஆஃப் யோர் பாடிஸ் ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ். பட் ஆவரேஜாக நம்ம ஒரு நம்பர் சொன்னால் தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்றதுனால ஒரு 1.5, ஏன்னா ஆவரேஜ் யூரின் அவுட்புட்ன்றது ஒரு 1.5லேருந்து 2 லிட்டர், அதுலேருந்து ஒரு 500 ml எக்ஸஸ் நம்மளுக்கு ஹைட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு 1.5 to 2 liters மினிமம் வாட்டர் இன்டேக் தட் அட்வைஸ். அகெயின் ஸோ ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் இருக்குது, கார்டியாக் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை கிட்னிலே ஃபெயிலியர் ஆயிருக்குன்னா அந்த வாட்டர் அளவெல்லாம் கொஞ்சம் மாடரேட் பண்ணணும். அது ஸ்பெசிஃபிக் அட்வைஸ், அதை நம்ம விட்டுடலாம். பட் ஜென்ரல் பப்ளிக்கு மினிமம் ஆஃப் 1.5 to 2 liters இஸ் வாட் வி அட்வைஸ். ஏன்னா ஓவர் ஹைட்ரேஷன் இஸ் ஆல்சோ ஹார்ம்ஃபுல். இந்த சில பேர் வந்து பர்டிகுலர் ஸ்டோன்ஸ் வந்தவங்களாம் பயத்தில் 5-6 லிட்டர் எனக்கு எப்படி குடிக்கிறாங்கன்னு உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு 1 hourல வந்து 1 லிட்டர் 1.5 லிட்டர்ஸ்லாம் குடிக்கும் போது பாடியில் சோடியம் அளவு டக்குன்னு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உடம்புக்கே ஆபத்தாக முடியும். ஸோ ஓவர் ஹைட்ரேஷன் இஸ் ஆல்சோ டெஃபினெட்லி நாட் யூஸ்ஃபுல், இட் கேன் பி ஹார்ம்ஃபுல். ஸோ ஒரு அடிக்குவேட் வாட்டர் இன்டேக் ஸ்ப்ரெட் இட் த்ரூ த டே, குறிப்பாக மார்னிங் டு ஈவினிங். அகைன் நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை டெஸ்க் ஜாப் பீப்புளெலாம் அங்கே ஏசியில் இருக்கிறனால தேவைப்படாது, வீட்டுக்கு வந்து கடகடன்னு தண்ணி குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நைட் எல்லாம் யூரின் எழுந்து போகிற அந்த இஷ்யூஸ் வந்துடும். ஸோ யூ ஹேவ் டு கீப் திங்ஸ் பேலன்ஸ்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து தண்ணி குடிக்கணும், எவ்வளோ குடிக்கணுங்கிறது நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து என்னென்னா சார், எந்த தண்ணியை குடிக்கிறது? இப்போது என்ன சொல்கிறதுன்னா பிளாக் வாட்டர் என்னென்னமோ வாட்டர்லாம் சொல்கிறாங்க, ஓகேவா? சரி, ஓகே, அந்தளவுக்கு நாங்கள் போகல, கொலா தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு நோ அதில் இது கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, கேன் தண்ணினா அது எப்படி ஃபில் பண்ணுறாங்கன்னு தெரியல, அது எந்த அளவுக்கு சுத்திகரிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா சின்ன வயசில் நார்மலாக குடத்துலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்தோமா, அப்படி தானே குடித்தோம், ஆற்று தண்ணியெலாம் எடுத்து குடிச்சிருக்கோம். இப்போ தண்ணி குடிக்கிறதுல இவ்வளோ கன்ஃபியூஷனே வேண்டாம். வாட் எவர் த சோர்ஸ் ஆஃப் வாட்டர், அது ஒருத்தருக்கு மெட்ரோ வாட்டர் இருக்கலாம், கேன் வாட்டர் இருக்கலாம், காய்ச்சின தண்ணி குடித்தாலே போதும். ஸோ இப்போ இந்தியாவிலே ஒரு சில பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் வந்து ஸ்டோன் பெல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த தண்ணியில் வந்து சில கெமிக்கல்ஸ் ஸ்டோன் வருது. தேங்க்ஃபுல்லி தமிழ்நாடு அப்படிலாம் கிடையாது, ரைட்? இங்கே நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வருதுன்னா நம்மளோட வெதர் ரீசன், அது இந்தியாவுக்கு காமனான ஃபேக்டர், ப்ளஸ் நம்ம தண்ணி குடிக்காது இதுதான். ஸோ அதனால் கன்ஃபியூஷனே வேண்டாம். என்ன சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வருதோ அதை காய்ச்சி ஆரோக்கியமாக குடிச்சா போதும். ஓகே, தேங்க்யூ. இல்லைன்னா எனக்கு ஏன்னா என் பேஷண்ட் கேட்டாங்க, சார் மினரல் வாட்டர் தான் குடிக்கணும்னு சொல்கிறாங்களே சார். அப்போ அந்த அளவுக்கு வசதி எனக்கு இல்லை, மினரல் வாட்டர் மட்டும் குடிச்சு வாழ்றதுக்கு. உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க, பட் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சார். இன்னொன்று, இப்போ தண்ணி பற்றி கூட எல்லாரும் ஃப்ராங்காக பேசிடுவோம். நீங்கள் என்ன தண்ணி குடிக்கணும், உங்கள் வீட்டில் கேன் தண்ணியா இல்லைன்னா கிணத்து தண்ணியா, அந்த மாதிரி நம்ம பேசிட்டு போயிடுவோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பர்சனலான ஒரு விஷயம் இருக்குது, இந்த யூரினேஷன் அப்படிங்கிறது, ஓகேவா? யூரின் போனோமா நமக்கே பார்க்க, மற்றவங்க பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, பட் நம்மளே பார்க்க மாட்டோம். பட் யூரினில் பார்த்தா ஒரு சில விஷயங்கள், இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த எல்லோ கலர், அந்த லைட் எல்லோ இருந்ததுனாலே ஓகே, இல்லை அது ஒயிட்டாக இருந்தாலும் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் ஜஸ்ட் பை லுக்கிங் அட் ஆர் யூரின் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? ஓகே, இன்னொரு காமன் பிரச்சனை ஆர் பீப்புள் அப்சர்வ் பண்ணுறது, எனக்கு யூரின் நுரைச்சி வருது சார் அப்படின்றது. ஆக்சுவலாக யூரின் நுரைக்கிறதுன்றது தொடர்ந்து எவ்ரி யூரின் அது மாதிரி நுரைச்சிது, நம்ம ஃப்ளஷ் பண்ணாலும் அந்த நுரை ஈஸியாக டிசிபேட் ஆகலை அப்படின்னா அது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான ஒரு வார்னிங். பட் அதுக்காக பதட்டப்பட வேண்டாம். இப்போ நம்ம ஓவர் நைட் யூரின் ஸ்டோர் பண்ணி மார்னிங் போகும்போது அந்த யூரின் நுரைக்க தான் செய்யும்.
நம்ம யூரின் ரொம்ப நேரம் அடக்கி வச்சு யூரின் போகும்போது யூரின் உரைக்க தான் செய்யும். அது வரி பண்ண வேண்டாம். ஸோ நுரையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஏன்னா காமனாக பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடுத்தது அவங்க ஆர்டர் ஸ்மெல் பற்றி வரி பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வந்து ஒரு டயபெட்டிக்காக இல்லை, உடம்புல இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா யூரினில் வர துர்நாற்றம் கேன் பி பிகாஸ் ஆஃப் யோர் ஹைட்ரேஷன். ஒரு கான்சன்ட்ரேட்டட் யூரின், நான் சொன்ன வெள்ளைன்னு யூரின் போனால் அது ஸ்மெல் கம்மியாக தான் வரும். ஒரு கான்சன்ட்ரேட் யூரின் போது ஒரு மினிமல் ஆர்டர் வரும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் கன்சிஸ்டண்ட்டாக ஃபவுல் ஸ்மெல்லிங்காக இருக்குது. குறிப்பாக யூரின் கலர், யூரின் வந்து ஒரு கழனி தண்ணி மாதிரி வருது, கஞ்சி தண்ணி மாதிரி வருது, ஒயிட்டிஷாக வருது அப்படின்னா பர்டிகுலர் டயபெட்டிஸ், இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷண்ட்ஸுக்கு அது அவங்க உடம்புல இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான அறிகுறியாக இருக்கலாம். யூரினில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு இம்பார்ட்டன்ட் கலர் சிகப்பு. ஓகே, இஃப் யூ ஆர் பாசிங் ரெட்டிஷ் யூரின் அப்படின்னா அது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். ஏன்னா இட் கேன் இண்டிகேட் பிளட் இன் யோர் யூரின். ஸோ யூரினில் பிளட் காமனாக எதனால் வரலான்னு பார்த்தா சிறுநீர் இன்ஃபெக்ஷனால் வரலாம், சிறுநீர் கல்னால வரலாம், முக்கியமாக சிறுநீரக பாதையில் கேன்சர் கட்டிகள் இருந்தால் கூட வரலாம். அப்படின்றதுனால இது எதுன்னு அவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ நான் அறிவுறுத்துறது பிளட் இந்த யூரின் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா கூட அது வந்து, ஏன்னா ஒரு ட்ராப் பிளட் யூரினில் வந்தால் கூட யூரினே அப்படி செகப்பாக போகிற மாதிரி இருக்கும், பயப்பட வேண்டாம். ஸோ உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் யூரினில் ரத்தமாக போயிடுதுன்னு பயப்பட வேண்டாம். பட் அந்த மாதிரி ஒரு எபிசோடு இருந்தால் கூட அதுக்கப்புறம் நான் நல்லா ஹைட்ரேட் பண்ணுறேன் சார், அந்த அதுக்கப்புறம் திரும்ப வரல அப்படின்னா இக்னோர் பண்ண வேண்டாம். ஒரு தடவை வந்தால் கூட டாக்டர் அணுகிறது பெட்டர். சரி, இன்னொன்று அந்த யூரின்ல இருக்க அந்த ஈஸ்ட் மாதிரியான ஒரு விஷயங்கள் அது வந்து ஏன் வருது? பட் அது வந்து இஸ் இட் அலார்மிங் அந்த மாதிரி டவுட்ஸ்? ஸோ அதான், ஸோ யூரின்ல ஈஸ்ட் அதெல்லாம் ரொம்ப காமனாக வராது. அகெயின் இஃப் யூர் டயபெட்டிக் ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ் அது வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு யூரின் ட்ரபிள் ஏற்படும். அதாவது யூரின் போகும்போது ஒரு நீர் சுருக்கு ஏற்படலாம், யூரின் போகும்போது எரிச்சல் ஏற்படலாம். அதோட சேர்ந்து உங்கள் யூரின் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டர்பிட், அதாவது கொஞ்சம் கலங்கலாம் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் யூ நீட் டு கன்சல்ட் டு செக் யுவர் யூரின் அண்ட் யுவர். அண்ட் இன்னொரு காமனான விஷயம் இப்போ வந்து இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது? ஹவு டு வி ஃபைண்ட் இட்? யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கே தெரிஞ்சிடும். பேஷண்ட்ஸே டயக்னோஸோட தான் வருவாங்க. ஏன்னா யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அவங்களுக்கு யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் ஏற்படும், அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும், சொட்டு மூத்துற மாதிரி இருக்கும், ஸோ அடிவயிறு கிராம்ஸ் ஏற்படும். இதெல்லாம் வந்து காமனான சிம்டம்ஸ். பெண்கள் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் யூரினரி இன்ஃபெக்ஷன், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம சிறுநீர் குழா, நீர்ப்பையிலேருந்து வெளியேற்ற சிறுநீர் குழாவோட அளவே மொத்தம் 4 சென்டிமீட்டர் தான். ஸோ அப்படின்னும் போது இன்ஃபெக்ஷன்ஸ் லேடிஸ்க்கு இயல்பாக வரலாம். இது வந்து ஸோ ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பெண் அவங்களோட லைஃப் ஸ்பேனில் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது யூரினரி இன்ஃபெக்ஷனோ அதனால் ஏற்படுற நீர் கசிவும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆண்களுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வராது, ஏன்னா அந்த டியூபோட லென்த் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அகெயின் ஆண்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா இட் இஸ் வெரி சிக்னிஃபிகன்ட். அதுக்காக பெண்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அது கவனிக்கூடாதுன்னு கிடையாது. திரும்ப திரும்ப வருது அப்படின்னா டெஃபினட்டாக அது கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த ஸ்டோன்ஸ்லாம் வரும்போது நீங்கள் பர்டிகுலர்லி சர்ஜரியில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கும்போது அதை பற்றி பேசியிருந்தீங்க. ஸோ ஒரு ஸ்டோன் வருது அப்படின்னா அதுக்கு வந்து பயப்படுறதுக்கான காரணம் என்ன? நான் கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையானு தெரியல, ப்ரெக்னன்சிக்கு அடுத்த தடவைக்கு அது அப்படி பெயின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டோன் வருதுங்கும் போதே அவங்க பயப்படுறாங்க. அப்படி வந்ததுன்னா சர்ஜரி தான் ஒரே சொல்யூஷனா இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் எங்கே உருவாகுதுன்னு பார்த்தா பெரும்பாலும் கிட்னியில் உருவாகுது. உருவாகி அது அந்த யூரிட்டர் டியூப் வழியாக வந்து நீர்ப்பைக்கு வந்து அப்படி தான் வருது. இறைவன் வந்து யூரின் வரதுக்கு தான் அந்த ட்ராக் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான். அப்படின்னும் போது ஒரு சின்ன கடுகளவு ஸ்டோன் கூட அந்த டியூப்ல வந்து சிக்குச்சுன்னா கடுமையான வலி ஏற்படும். அது பிரசவ வலிக்கு நிகராக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குது. ஆன் த கான்ட்ரரி கல் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஏன் ஒரு 5-6 சென்டிமீட்டர் அளவு கூட கிட்னிக்குள்ளேயே இருந்தால் நமக்கு எந்த சிம்டமும் தெரியாது. அந்த மாதிரி கற்கள்லாம் நம்ம ஸ்கேன் எதேச்சியாக பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கிட்னியில் ஸ்டோன் வந்துட்டாலே சர்ஜரியா அப்படின்னு கேட்டால் 100% கிடையாது. ஸோ இந்த யூரின் கொண்டு வர டியூபோட ஒரு டயமீட்டர்னு பார்த்தோம்னா 3-4 மில்லிமீட்டர். ஸோ ஒரு 5 மில்லிமீட்டர்லேருந்து ஒரு 6 மில்லிமீட்டர் வரைக்கும் கல் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு வந்துடும். கொஞ்சம் வலி கொடுத்தாலும் அதுக்கு மெடிசன்ஸ்லாம் கொடுத்தா, அது சில ஸ்பெசிஃபிக் மெடிசன்ஸ்லாம் கொடுத்தா மசில் ரிலாக்ஸ் பண்ணி அந்த கல் வந்துடும். அதுக்கு மேலே கல் வந்து பிளாக் ஆகுது, அதுவும் அது ரொம்ப நாளாக மெடிசன்ஸ் கொடுத்தும் ஒரே இடத்துல இருக்குன்னா அதை சிகிச்சை மூலமாக எடுக்க வேண்டியது வரலாம். இன்றைக்கி அந்த சிகிச்சைலாம் ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆகிடுச்சு, அதை பற்றி நம்ம பேசுவோம். இதே கல் கிட்னிக்குள்ளேயே இருக்குது, ஆனால் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவில் இருக்குன்னா கூட நம்மளால ஆப்ரேஷன் இல்லாமல் கிளியர் பண்ண முடியும். அந்த வகை ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் லித்தோட்ரிப்சின்னு பேர், ESWLன்னு சொல்லுவோம். நிறைய சாமானிய லாங்குவேஜில் லேசரில் கல் உடைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. இதில் ஆக்சுவலாக லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுற சவுண்ட் வேவ்ஸ் மூலம் தான் உடைக்கிறோம். அதோட பிரின்சிபல் என்னென்னா ஒரு 1 சென்டிமீட்டர் கல் நீங்கள் கிட்னியில் இருக்கும்போது கண்டுபிடிச்சிடுறீங்க, அதை நம்ம சவுண்ட் வேவ்ஸ் கொடுத்து உடைக்கும் போது அது சின்ன சின்ன கல்லாக உடையும். ஒரு 2 மில்லிமீட்டர்
3 மில்லிமீட்டர். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த சின்ன கல்லாம் வந்துடலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கல் வந்து கிட்னிலே இருக்கவங்க கண்டுபிடிச்சா அகைன் சர்ஜரி இல்லாமல் ட்ரீட் பண்ண முடியும். ஸோ கிட்னிலேயே வந்து 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டருக்கு மேலே கல் இருந்தாலோ இல்லை ஒரு 7-8 மில்லிமீட்டருக்கு மேலே கல் குழால இருந்தாலோ இதுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். பட் இந்த அறுவை சிகிச்சை எல்லாமே இன்னைக்கு ரொம்ப கீஹோல், அதாவது இயற்கையான துவாரம் வழியாக போய் கிளியர் பண்ணுற மாதிரியோ இல்லை கிட்னியே அடைச்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய கல் இருந்தாலோ ஒரு சின்ன கீஹோல் மூலமாக கிளியர் பண்ணக்கூடிய டெக்னாலஜிலாம் இன்னைக்கு வந்துருச்சு. முன்னெல்லாம் பார்த்தோம்னா இந்த 8 மில்லிமீட்டர் கல் குழால இருந்தால் கூட ஒரு ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருந்தது. கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய தழும்பு இங்கே இருக்கும். ஏன்னா கிட்னி அப்ரோச் பண்ணோன்னா நீங்கள் இங்கேருந்து இங்கே கட் பண்ணி எலும்புகள்லாம் உடச்சி தான் போகணும். இன்றைக்கி கிட்னியே அடைச்சிருக்கக்கூடிய பெரிய கல்லாக இருந்தால் கூட அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. ஒரு சின்ன 5 மில்லிமீட்டர் இன்செஷன் கீஹோல் மூலமாக அவ்வளோ பெரிய கல்லாமல் நம்ம கிளியர் பண்ணிடுறோம். இப்போ வந்து முன்னாடி வலி அவ்வளோ பெருசாக நம்ம டாலரேட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். அந்த பெயின் டாலரன்ஸ் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. லைட்டாக ஒரு தலைவலி வந்தால், லைட்டாக ஒரு கோல்டு அப்படின்னால டபக்குன்னு ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்து உள்ளே போட்டோமா நாளை கடந்தமான இருக்கும். பட் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறதுனால கிட்னிக்கு பாதிப்பு உண்டாகுமா? ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக்ஸ்னால கிட்னி பாதிப்பு வரலாம். அகெயின் ஆன்டிபயோட்டிக்ஸ்னால கிட்னி பாதிப்பை தாண்டி வேறு நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. சிக்லெட் போடுற மாதிரிலாம் ஆன்டிபயோட்டிக் நம்ம போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி போடும்போது கம்யூனிட்டி லெவலில் அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுது. ஸோ முன்னெல்லாம் வந்து எந்த ஆன்டிபயோட்டிக் கேட்டுச்சோ ஒரு காமன் கோல்டு காமன் பிரச்சனைக்கு இன்றைக்கி அது கேட்கறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே பாதிப்பு ஏற்படுதுன்னா ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ், அகைன் டயபெட்டிக்ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒரு சிக்னிஃபிகண்ட் இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த காமன் ஆன்டிபயோட்டிக்ஸ் கேட்கறது இல்லை. நம்ம ஐசியூக்கு போடுற லெவல் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் கேட்குது. ஒரு கட்டத்தில் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம எங்கே போவோம்? ஸோ அதனால் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ஜென்ரலாகவே ஒரு மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் எடுக்கக்கூடாது. அதுவும் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இல்லைனா திரும்ப அந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு. குறிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா காமனாக 3 to 5 நாள் தான் மாத்திரை எடுப்பாங்க. அது சிம்டம்ஸ் செட்டான ஸ்டாப் பண்ணுவாங்க. பெண்களுக்கு திரும்ப யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய முக்கியமான காரணம் அதுதான். ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் ஆஸ் பிரிஸ்கிரைப் பை டாக்டர் ஒரு யூரோலஜிஸ்ட் மினிமம் ஒரு 2 வாரத்துக்கு இருக்கும். அப்போ தான் அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகாமல் கிளியர் ஆகும். அப்படி கிளியர் ஆனதான் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் உங்ககிட்ட எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஷூட். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஆக்சுவலி கிட்னி டிரான்ஸ்பிளேஷன்லாம் முடிஞ்சது அவருக்கு. பட் அவரோட இன்டேக் வாட்டர் இஸ் வெரி வெரி லிமிட்டட். மேக்ஸிமம் 1 லிட்டர் எடுக்கிறார் பர் டே. அதுக்கு என்ன பண்ணுறாருனாக்கா சம்டைம்ஸ் ஹீ கீப் த ஐஸ்கிரீம் வித் ஹிம். அந்த இன்டேக் வென்எவர் ஹீ ஃபீல்ஸ் தஸ்ட்னஸ் அந்த இது வரும்போது அந்த ஐஸ்கிரீம் வந்து அப்படியே லிப்ஸில் தடவிக்கிறாரு. கேட்டால் ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம்ங்கிறாரு. திஸ் இஸ் ஒன் இஷ்யூ. இஸ் இட் ஆல் ரைட்? செகண்ட் கொஸ்டின் இட்ஸ் எ காமன் திங். இப்போ நம்ம ஜென்ஸ்க்கெல்லாம் எங்கேயாவது ஒரு யூரின் பாஸ் ஒரு இம்பல்ஷன் வந்ததுனால ஏதோ இன்ஸ்டிங்க்ட் வந்தாலும் என்ன பண்ணோம், சம்வேர் வி கோ அண்ட் பாஸ் த யூரின். பட் இந்த லேடிஸ் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னாக்கா ஈவன் ஃப்ரம் த ஸ்கூல் சில்ட்ரன்லேருந்து 5-7 வயசு 6 வயசு குழந்தைலேருந்து பெண் குழந்தைங்களுக்கு டில் த லேடிஸ் ஓவரால் ஆல்மோஸ்ட் 65-70 இயர்ஸ் இருக்கு, தே டோன்ட் கோ ஃபார் யூரினரி. அப்பப்போ வந்து ரெகுலராக போகிறதில்ல. அதெல்லாம் என்ன பண்ணாக்கா சம்டைம்ஸ் பிகாஸ் யூ ஆர் பிளாக்கிங் த யூரின் த பிளாடர் கெட்ஸ் பல்ஜ்டு. அந்த பல்ஜினால வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் இட்? இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய லேடிஸ் வந்துட்டு இருக்கு. இங்கே இருக்கிற லேடிஸே சொல்கிறேன் காமனாக. இன்னைக்கு வந்து சார் சொன்ன மாதிரி சைல்டுஹுட், அதாவது ஸ்கூல் சில்ட்ரன் வந்து தண்ணி குடிக்காது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நானே காட்டின மாதிரி இன்னைக்கு குழந்தைங்களாம் கல் வருதுன்றது, சார் ப்ளீஸ் உட்காருங்க, நான் குழந்தைங்களாம் கல் வருதுன்னு ரொம்ப அலாமிங் சுச்சுவேஷன். இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அவங்க ஸ்கூல் பீரியட்லேயோ அந்த டைமில் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க. நான் போகிற இடத்துல ஸ்கூல்ஸ்லாம் பேசினா டீச்சர் கிட்ட சொல்கிறது, எல்லா குழந்தையும் யூரின் போகணும்னு சொன்னாங்கன்னா அது வந்து கிளாஸை கட்டடிக்கிறது எக்ஸ்கியூஸாக பார்க்காதீங்க, அவங்களுக்கு உண்மையிலே பிரச்சனை இருக்கலாம். ஸோ ஒரு பீரியடுக்கும் இன்னொரு பீரியடுக்கும் நடுவில் கேப்பில் அவங்க தண்ணி குடிக்க அலோவ் பண்ணுங்க. ரெஸ்ட் ரூம் பிரேக்ஸ் கேட்டாங்கன்னா கொடுங்க. ஏன்னா ரெஸ்ட் ரூம் கரெக்டாக யூஸ் பண்ணல, யூரின் அடக்கி வச்சுட்டு வந்தோம்னா குறைஞ்சபட்சம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். ஒரு க்ரோயிங் ஏஜில் வளரும் குழந்தைங்களுக்கு when the organs are not fully matured, சார் சொன்ன மாதிரி அந்த நீர்ப்பையோட வலு இழந்து போகலாம். நியூரோஜெனிக் பிளாடர்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட பவல் அண்ட் பிளாடரை கரெக்டாக ட்ரைனிங் கொடுக்கல, இதை நம்ம இக்னோர் பண்ணோம் அப்படின்னா அது டெஃபினட்டாக கிட்னி சேர்க்கும் கூட பாதிக்கலாம். ஸோ அந்த ட்ரைனிங் வந்து ஸ்கூல் ஏஜ் பீரியடில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் இருக்கும் போது நம்ம as பேரண்ட்ஸ் அவங்க கரெக்டாக தண்ணி குடிக்கிறாங்களான்றது ரொம்ப பார்க்கணும். அடுத்தது சார் கேட்டது வந்து இன்ஃபெக்ஷன் ஜென்ரலாக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ட்ராவல் அந்த மாதிரி. ஸோ எனக்கு காமனாக வர கொஸ்டின் என்னென்னா, இந்த மாதிரி லாங் ட்ராவல்ஸ் போது அன்ஹைஜீனிக் ரெஸ்ட் ரூம்ஸாக இருக்கே சார், வெளில யூரின் போகிறத தவிர்க்கணுமா இல்லை யூரின் அடக்கி வச்சுக்கணுமா அப்படின்றது. இது ரெண்டுத்தில் எது பேட் அப்படின்னு பார்த்தோம்னா யூரின் அடக்கி வச்சுக்கிறது தான் தப்பு. ஸோ ஒரு 6 to 8 hours ஜேர்னிலாம் இருக்குன்னா அவ்வளோ யூரின் அடக்கி வச்சுக்கிறது இஸ் நாட் ஃபிசியலாஜிக்கல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எங்கே போகிறோம் டெஸ்டினேஷன் தெரியும், அங்கே எங்கே வந்து ஓரளவுக்கு ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்குன்னு தெரியும், அங்கே ஒரு பிளான்டு பிரேக் எடுத்து, அது பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ன்றனால பயப்பட வேணாம், லேடிஸாக இருந்தாலுமே அந்த ரெஸ்ட் ரூம் பிரேக் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ரெண்டாவது சார் முதல் கொஸ்டினாக சார் கேட்டது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். அது ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின். ஸோ அதை பற்றி ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் சொல்லணும்னா, நான் சொன்ன எங்களுக்கு ஒரு மெடிக்கல் கவுண்டர் பார்ட் இருக்காங்க, நெஃப்ராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்றது ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் டீம் ஒர்க். ஸோ அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியரில் வந்து லேண்ட் ஆகும்போது டயாலிசிஸ் முறைகள்லாம் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் இனிஷியேட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஒரு உறுப்பை கொடுக்குற டோனர் கிட்ட இருந்து எடுத்து ஃபெயிலியரான பேஷண்ட்ஸ்க்கு வைக்கிற அந்த டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜர் தான் யூராலஜிஸ்ட் நாங்கள் பண்ணுவோம். கிட்டத்தட்ட அந்த ப்ளம்பிங் ஒர்க் தான் நாங்கள் பண்ணுவோம். பண்ணிட்டு திரும்ப நெஃப்ராலஜிஸ்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம். அவங்க லைஃப் லாங் அவங்ககிட்ட ஃபாலோ அப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ தண்ணி குடிக்கணுன்றதோ, அந்த இம்யூனோ சப்ரசன்ஸ் போன்ற மாத்திரை லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுறதோ, இந்த அட்வைஸ் எல்லாமே வந்து நெஃப்ராலஜிஸ்ட் அட்வைஸ் பண்ணோம். ஸோ சார் கேட்ட ஸ்பெசிஃபிக் கொஸ்டினுக்கு மேபி அவரோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நெஃப்ராலஜிஸ்ட் 1 லிட்டர் தண்ணி போதும்னு சொல்லியிருக்கலாம். ப்ராஸ்டேட் வீக்காக வர்றதுக்கு காரணம் என்ன, அப்படி வீக்கம் வந்தவங்களுக்கு என்னென்ன எடுத்துக்கிட்டால் சரியாகும். ரெண்டாவது கொஸ்டின், சிறு குழந்தைங்க பெட்டில் யூரின் போகிறது நார்மல், பட் 25-30 ஏஜில் இருக்கிறவங்களும் பெட் வெயிட் பண்ணுறாங்களே, அது ஏன், அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நன்றி சார். எப்படி பெண்களுக்கு போஸ்ட் மெனபாஸில் சில ப்ராப்ளம்ஸ் வருதோ, ஆண்களுக்கு ஆண்ட்ரோபாஸ், அதாவது ஒரு 50 வயசு மேலே தாண்டும் போது ஹார்மோன் குறைபாடு ஏறும் போது தான் இந்த ப்ராஸ்டேட் வீங்குது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பட் சுருக்கமாக சொல்லணும்னா இது ஒரு ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ், இது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ ப்ராஸ்டேட் வீக்ன்றது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, அது இயல்பாக நடக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணுறோம், ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ். இப்போ எனக்கு கூட ஒரு நண்பர் காட்டினார் ரிப்போர்ட்டை, 45 கிராம் இருக்குது ப்ராஸ்டேட்னு. இயல்பாக அந்த ப்ராஸ்டேட் கிராம் வந்து 15-20 கிராம். ஏஜ் ஆகும்போது பார்த்தோம்னா அந்த ப்ராஸ்டேட் கிராம் இயல்பாக ஜாஸ்தி ஆகும். அந்த நம்பரை வச்சு, சைஸை வச்சு நம்ம வைத்தியம் பண்ணுறது இல்லை சார், தேவையும் கிடையாது. உங்கள் பிஎஸ்ஏ அளவு பார்ப்போம். அந்த பிஎஸ்ஏ நான் சொன்ன மாதிரி 4க்கு மேலே இருந்தால் அது சிக்னிஃபிகண்ட். ஏன்னா மேலே கட்டி இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணணும். உங்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் கிராண்ட்னால என்ன சிம்டம் இருக்குது, உங்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்குதா? உதாரணம் சொல்லணும்னா, நேற்று நான் பார்த்த ஒரு வயதானவர், அவரோட ப்ராஸ்டேட் சைஸ் கேட்டால் நீங்கள் பயந்துருவீங்க, 200 கிராம். ஆனால் அவருக்கு எந்த சிம்டமும் இல்லைங்கிறாரு. நான் கம்ப்ளீட்டாக அவருக்கு நம்ம ஏதாவது பண்ண போகிறோமா? ஒன்றுமே கிடையாது. அவர் மெடிசன்ஸில் இருக்கார், சந்தோஷமாக இருக்கார், லெட் ஹிம் கண்டினியூ தட், ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு 40-50 கிராம் ப்ராஸ்டேட் உள்ளவங்களுக்கும் சிம்டம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. சிக்னிஃபிகண்ட் யூரின் அடப்பு ஏற்படுது, இன்ஃபெக்ஷன் ஏற்படுது, நிறைய யூரின் உள்ளே தங்கிடுதுன்னா அவருக்கு வைத்தியம் தேவைப்படலாம். அதுவும் பிபிஹெச், அதாவது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு ஆரம்ப நிலையில் ஒன்லி டேப்லெட்ஸ் நல்ல எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணும். பட் டேப்லெட்ஸ் போகும் அவங்களுக்கு சிம்டம்ஸ் சரியாகலை, அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுது, யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, நீர்ப்பையில் கல் உருவாகுது யூரின் தேக்கத்தினால, கிட்னி பாதிப்புலாம் ஏற்படுதுன்னா லேசர் ஆப்ரேஷன் அந்த ப்ராஸ்டேட் அடப்பை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ரெண்டாவது நீங்கள் கேட்டது யூரினரி குழந்தைங்களுக்கு. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு நாக்டர்னல் என்யூரிசஸ் சொல்லுவோம். பிளாடர் கண்ட்ரோல் வர வரைக்கும் யூரின் கசிவு ஏற்படலாம். அதுக்கு பேரண்ட்ஸ் ஆகிய நம்மளும் சில விஷயங்கள் பண்ணணும். அவங்கள வந்து நைட் யூரின் பாஸ் பண்ணிட்டு படுக்க வைக்கணும், அலாரம் வச்சு ஒரு தடவை போய் இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணியும் ஒரு சில குழந்தைங்களுக்கு யூரின் கண்ட்ரோல் வந்துருச்சு, வந்த பின் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வருது அப்படின்னா நம்ம ஒரு சின்ன இவாலுவேஷன் பண்ணணும். அவங்களோட யூரின் டெஸ்ட்டோ ஸ்கேனோ இதெல்லாம் இவாலுவேட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் சொன்ன ஏஜ் குரூப் 25-30 இயர்ஸில் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா சம்திங் இஸ் டெஃபினெட்லி ராங். அதை நம்ம என்னன்றதை பார்க்கணும். ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மொரார்ஜி தேசாய் சார் வந்து யூரின் யூஸ் பண்ண சொன்னார். அதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியரான பேஷண்ட்டுக்கு டோனர் கிடைக்கிற சிரமமாக இருக்குது. கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இந்த இஷ்யூ ஏன் எடுக்கலை இது வரைக்கும்? ஸோ சார், ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபார்மர் பிஎம் சார் வந்து அவரோட யூரினே வந்து அவர் குடிச்சாருன்றது நம்ம எல்லாருக்கும் நியூஸாக தெரியும். பட் அஸ் யூரோலஜிஸ்ட் அட்வைஸ் பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக நம்ம பண்ண மாட்டோம். பிகாஸ் வாட் இஸ் யூரின் அட் த எண்ட் ஆஃப் த டே? இட் இஸ் நம்ம உடம்போட கழிவை இது பண்ணுறது. அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி யூரினில் பிரச்சனைகள் இருக்குது, சுகர்லாம் இருக்குன்னா இட் இஸ் நாட் கோட் பி ஹெல்தி யூரின். ஸோ இவ்வளோ ஆராய்ச்சிகள் நம்ம ஏன் போகணும்? அதனால் வந்து as a ஜென்ரல் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது எல்லாருக்கும் உகந்ததாக இருக்கணும். ஸோ அப்படின்னும் போது நம்ம யூரின் குடிக்கிறத நம்ம அட்வைஸ் பண்ண போகிறதில்ல. அதனால தான் தண்ணி கூட நான் அளவு ஏன் சொல்லனா, இதை கேட்டு ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் அந்த தண்ணி குடிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் காமனாக சொல்லும் போது எல்லாருக்கும் உகந்ததாக சொல்லணும். ஸோ ஒன்று. ரெண்டாவது, சார் கேட்டது ஒரு சோஷியலி பர்டினன்ட் கொஸ்டின், மெடிக்கல் அளவு. நான் ரொம்ப டீப்பாக போகாமல் ஓரளவுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, அவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ன்றது கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கோ இல்லை பசங்களோ பேரண்ட்ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க. அதில் யாருக்கும் மேட்ச் ஆகலாம் செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ். அப்படி இல்லை, சொந்தத்தில் யாரும் கொடுக்க முடியல அப்படின்னா இறந்தவர்கள், அவங்க பிரெயின் டெட்னு சொல்லக்கூடியவங்க அந்த கிட்னி டொனேட் பண்ணால் ஒரு கெடவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம்னு இருக்குது, அது ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணுறோம். இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பிரெயின் டெட் பண்ணி டொனேட் பண்ணுறவங்களுக்கு அரசு மரியாதையோட இந்த ஃபியூனரல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ இது 2 தான் நம்மளுக்கு வழிகள். பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா,
அன்ரிலேட்டட் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது நம்மளுக்கு இந்த ரிலேஷனில் இல்லை, ஆனால் ஒருத்தர் கிட்னி கொடுக்குறாங்கன்னும் போது அதுக்கும் இடம் இருக்குது, ஏன்னா உங்களுக்கு அது ஜென்யூனாக இருக்கிற பட்சத்தில். ஆனால் அதில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வரும்போது தான் பிரச்சனைகள் வருது, அது நம்மளுக்கு தெரியறதில்லை. ஸோ அங்கே தான், அதனால தான் வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட் கமிட்டின்னு இருக்குது, அதையும் தாண்டி தவறுகள் நடக்குது. இட் இஸ் பியாண்ட் ஆர் ஸ்கோப் டு டிஸ்கஸ் தட். ஸோ அது நம்ம அட்வைஸும் பண்ணுறதில்ல, நெவர். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப பேஷண்ட்டாக ஐ நோ நிறைய இன்னும் உங்கள் கேள்வி கேட்கணும்னா இன்னொரு 1 hour கூட செஷன் போகும், அந்தளவுக்கு கேள்விகள் இருக்குது. பட் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக எல்லாருக்கும் புரியுற மாதிரி பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.